அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார்கள். அதனால் அவர்களின் காலிலோ அல்லது தோள்பட்டையிலோ காயம் ஏற்பட்டது. அவர்கள் 1 மாத காலத்திற்கு தங்கள் மனைவியரிடம் இஃப்லா எனும் சத்தியம் செய்தார்கள், அதாவது அவர்களுடன் உறவு கொள்வதில்லை என்று. மேலும் பேரீச்சை மரத்தின் அடிமரத்தினால் செய்யப்பட்ட படிகளையுடைய ஒரு மஷ்ரூபா மேல் மாடி அறை ஒன்றில் தங்கினார்கள். ஆகவே அவர்களின் தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நலம் விசாரிக்க வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்த நிலையில் அவர்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அதே சமயம் அவர்களின் தோழர்கள் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டிருந்தார்கள். சலாம் கொடுத்ததும் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் பின்பற்றப்பட வேண்டியவர் ஆவார். எனவே அவர் அல்லாஹு அக்பர் என்று கூறினால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று கூறுங்கள். அவர் ருகூ செய்தால் நீங்களும் ருகூ செய்யுங்கள். அவர் சஜ்தா செய்தால் நீங்களும் சஜ்தா செய்யுங்கள். அவர் நின்று தொழுதால் நீங்களும் நின்று தொழுங்கள். 29 நாட்களுக்குப் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி வந்ததும் மக்கள் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் 1 மாத காலத்திற்கு சத்தியம் செய்தீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதம் என்பது 29 நாட்களாகும், இது சந்திர மாதத்தின் இயல்பு என்று கூறினார்கள்.